ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் பாசிப்பருப்பு போட்டு பச்சடி செய்யலாங்க. மாங்காவை கொஞ்சம் இனிப்பு மாங்காவாக எடுத்துக்கோங்க. அதிக புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இது பாருங்கள், கலர் தாங்க இப்படி இருக்குது, கெட்டியாக இருக்குது. மாங்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கரில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட மாங்காயும் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள், 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாங்க. இதோட பருப்பு மாங்காய் வேகிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 2 விசில் எடுத்தாச்சுங்க. பாருங்கள், மாங்காய் பாசிப்பருப்பு இப்படி தாங்க இருக்கும். கரண்டியால் அல்லது மத்தால் லேசாக மசிச்சு விட்டுக்கலாங்க. மத்து வச்சு மசிச்சு விட்டுட்டேங்க. அங்கங்கே கொஞ்சம் மாங்காய் தெரியணுங்க, அந்த மாதிரி தாங்க இருக்கணும். பாருங்கள், இப்போ பச்சடி தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேங்க, சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்கட்டும். இதோட காரத்துக்கு தகுந்தது வரமிளகாய், கருவேப்பிலை. இதுலேயும் உப்பு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு மாங்காவை சேர்த்துக்கலாங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேங்க. குக்கரை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதிக நேரம் கொதிக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் பாசிப்பருப்பு போட்டு செஞ்ச பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். மாங்காய் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.